ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எல்லாமே எல்லா செயல்களும் எண்ணங்களுடைய அடிப்படையில் தான் முடிவாகுது. யாருடைய ஹிஜ்ரத் எனும் செயல் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அப்படின்னு நியத் வச்சு ஒருத்தன் பண்ணாரோ ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அதுக்கு அந்த கூலி கிடைச்சிடும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. அதே நேரம் யாருடைய ஹிஜ்ரத் அவ்வளவு பெரிய தியாகம், விட்டுட்டு எல்லாத்தையும் மக்கா மதீனால சம்பாரிச்சது, அப்பா அம்மா உற்றார் உறவினர் நண்பர்கள் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கையா கிளம்பி போகணும், அல்லாஹ்வுக்காக மதீனா கிளம்பி போகணும். அப்படி கிளம்பி போகும்போது ஒருத்தர் மனசுல எப்படி இருந்துச்சான், போனாங்க நம்ம மாமி பொண்ணு இருக்கு அதை அப்படியே கட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. போனா மதீனால மாமி பொண்ணு இருக்கு அதை கல்யாணம் பண்ணிக்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, மாமி பொண்ணு இல்ல. எப்படி சொல்றாங்கன்னா, யாருடைய எண்ணம் ஹிஜ்ரத்துக்கு தான் போறோம், ஆனா போறோமே அப்படி போனா உலகத்துல ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும், அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பெண்ணை போனா அங்க அந்த பெண்ணை போனா அங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் போனானோ ஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, அவனுக்கு அந்த நன்மைலாம் கிடையாது. எதுக்காக போறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும்.